வசனம், சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1 இப்படியாக போட்டிருக்கு. ஸோ தேவனுடைய ஜனங்களாக நாம் இஸ்ரவேலர்கள், நாம சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவராகவும் காணப்படுவார். எனவே நாம சுத்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உலகத்துல தேவன் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த குமாரனே நமக்கு கொடுத்து நம்மளை அன்பு கூர்ந்த தேவன் நமக்கு சுகம், பெலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்களை கொடுப்பது அதிக நிச்சயம். அதனால நாம சுத்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கோமா அப்படின்னு நம்மளை நாம சோதித்தறிய வேண்டும். அப்படின்னா நம்ம எந்த தீங்கும் இல்லாம தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியும் என் உள்ளத்திலே புதுப்பியும் தேவன்கிட்ட டெய்லி கேட்டு சுத்த இருதயத்தை பெற்று நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.